தீபாவளி அப்போ சாப்பிடுற அதிகப்படியான இனிப்பு மற்றும் நெய் பலகாரங்களால ஏற்படக்கூடிய அஜீரணம், செரிமான கோளாறு, பட்டாசு புகையால ஏற்படக்கூடிய அலர்ஜி, இதுல இருந்து தப்புறதுக்கு ஒரே வழி தீபாவளி லேகியம். இந்த தீபாவளி லேகியத்தை தீபாவளிக்கு முதல் நாளே செஞ்சு வச்சுட்டீங்கன்னா தீபாவளி அன்னைக்கு காலையில ஒரு அரை நெல்லிக்காய் அளவு சாப்பிட்டுட்டு அன்னைக்கு ஃபுல்லா தீபாவளிய ரொம்ப ஆரோக்கியமா கொண்டாடலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் நெல்லை அரோமாவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அது பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எப்ப வீடியோ போட்டாலும் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். ஒரு ஃப்ரை பேனை அடுப்புல வச்சு பேன் சூடானதும் அதுல அரை கப் மல்லி, முழு மல்லி, இத போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மல்லி நல்லா வறுபட்டு நல்லா சூடாகட்டும், அது போதும். கலர் ஒன்றும் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போ மல்லி வறுபட்டு நல்லா வாசனை வந்துட்டு, ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை, நல்லா சூடாகி நல்லா வாசனை வந்தா போதும். இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வேற பவுலுக்கு மாத்திடலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் சின்ன சீரகம். இந்த சீரகம் லைட்டா வறுபட்டு கொஞ்சம் பொரிஞ்சா போதும், அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. சீரகம் நல்லா வறுபட்டு வாசனை வந்துட்டு இதை அந்த மல்லி கூட சேர்த்துடலாம். அப்புறமா அதே பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் ஓமம், இதையும் லைட்டா பொரியிற வரையும் வறுத்துட்டு நம்ம அந்த மல்லி சீரகத்தோட சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மிளகு. நம்ம வறுத்தெடுத்த பொருட்களை நல்லா ஆற விட்டுட்டு மிக்சியில நல்லா பவுடரை அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். மிக்சியில திரிச்சு அரைச்சு எடுத்துக்கலாம். 100 கிராம் இஞ்சி, இதை தோல் நீக்கிட்டு மிக்சியில அரைச்சி சாறு எடுத்து வச்சுக்கலாம். இஞ்சி சாறு. ஒரு சாஸ்பேன்ல அரை கப் வெல்லம், இத போட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு ஃப்ரை பேனை அடுப்புல வச்சு வெள்ளை கரைசலை இதுல வடிகட்டி சேர்த்துலாம். இந்த வெள்ளை கரைசல் கொதிச்சதும் நம்ம எடுத்து வச்ச இஞ்சி சாறு இதை ஊத்திடலாம். இப்போ இந்த வெள்ளை கரைசலும் இஞ்சி சாரும் சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயில இருந்து கொதிக்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்த அந்த மசாலா அதை சேர்த்துடலாம். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலா நல்லா ஒண்ணு சேர்ந்து கொஞ்சம் வெந்து நல்லா கெட்டியாகட்டும், அது வரை கிண்டிட்டுருங்க. ஒரு 2-3 நிமிஷம் ஆனதும் இந்த மசாலா நல்லா கெட்டியாகி நல்லா ஒண்ணு சேர்ந்து வருது. இந்த டைம்ல நம்ம இதுல 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய்க்கு பதிலாக நீங்க நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இந்த நெய் சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு இது எல்லாமே நல்லா சைட்ல ஒட்டாம வரும், அது வரைக்கும் கொஞ்சம் கிளறி விட்டு அப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். இப்ப பாருங்க, இதெல்லாம் நல்லா ஒண்ணு சேர்ந்து பேன்ல ஒட்டாம அந்த லேகியம் மாதிரி நல்லா வந்துட்டு, இந்த டைம்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு வேற கண்டெய்னருக்கு மாத்திடலாம். தீபாவளி லேகியம் ரெடி ஆயிட்டு. இந்த லேகியத்துல பாகு கொஞ்சம் முத்திட்டு அப்படின்னா அந்த லேகியம் வந்து கெட்டி ஆயிரும். அப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதை சின்ன சின்னதா உடைச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா கல்கோனா கமர்கட்டு மாதிரி சப்பி சாப்பிடலாம். இந்த லேகியத்தை 5 வயசுக்கு மேல 5-6 வயசுக்கு மேல உள்ள குழந்தைங்க தாராளமா சாப்பிடலாம். டெய்லி ஒரு அரை ஸ்பூன் சாப்பிட்டா போதும். நல்ல ஒரு ஜீரணத்துக்கு ஒரு நல்ல மருந்து. தீபாவளி மட்டும் இல்ல, எல்லா நாட்களையுமே இந்த லேகியம் நீங்க வீட்டுல செய்து வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல மருந்தா இருக்கும்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நெல்லை அரோமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.